ஹாய் கைஸ், இன்னைக்கு நான் சஜஸ்ட் பண்ண போற படம் கேப் ஃபியர். ஸோ நம்ம ராபர்ட் டி நீரோ வந்து லீடிங் மேன் நிறைய படத்துல பார்த்திருப்போம். பட் வந்து இந்த படத்துல ஒரு வில்லன். அவர் வந்து இந்த படத்துல ஒரு கிரிமினல் எக்ஸ் கான்விக்டா இருக்காரு. ஜெயில இருந்து ரிலீஸ் ஆகுறாரு. ஸோ அவருக்காக வாதாடின ஒரு லாயர் வந்து பழி வாங்க போறாரு. எதுக்குன்னா அந்த லாயர் வந்து இவருக்கு சாதகமா இருந்த ஒரு எவிடன்ஸ் வந்து மறைச்சிடுறாரு. அதனாலதான் இவருக்கு வந்து கன்விக்ஷன் கிடைக்குது. ஜெயில இருந்து திரும்ப வந்து அந்த லாயரை பழி வாங்க ட்ரை பண்றாரு. ஸோ அந்த லாயரையும் அவர் குடும்பத்தையும் வந்து கொலை பண்ண ட்ரை பண்றாரு. இதுதான் இந்த படத்தோட கதை. It's not necessary to lay a foul tongue on me, my friend. I could get upset. Things could get out of hand. ஸோ ஆக்சுவலாக இந்த ராபர்ட் டி நீரோட பெர்ஃபார்மன்ஸ் இந்த படத்தில் பார்க்கறதுக்கு ரொம்ப டெரிஃபைங்காக இருந்தது. அவர் வர ஒவ்வொரு சீனுமே ரொம்ப பயமா இருந்தது. ஆக்சுவலாக கிட்டத்தட்ட ஒரு ஹாரர் ஃபிலிம் பார்த்த ஒரு ஃபீல் கொடுக்கும் இந்த படம். ரொம்ப கன்னிங்கான, ரொம்ப விகரஸான ஒரு ஆக்டிங் இதில் கொடுத்துருக்காரு. பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் எல்லாருமே ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க. இது மார்டின் ஸ்கார்சி டைரக்ட் பண்ண ஒரு பழைய படம். கண்டிப்பாக இந்த படத்தை பாருங்க. எல்லாருக்கும் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்க. பை கைஸ்.